Welcome to Ideal and Adarsh Higher Secondary School Andiur. Today's Maths online classes, chapter number 5, coordinate geometry. So, coordinate geometry we already 5.8 exercise 5.3 la 4 summary complete பண்ணிட்டோம். So, நம்ம 5th sum ல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? So, find the value of question number 5. Find the value of A if the line through minus 2, 3 and 8, 5 is perpendicular to y is equal to ax plus 2. So, find the value of a. So, a ங்கிற value என்னன்னு கேட்குறாங்க. minus 2, 3 க்கும் 5, 8, 5 சேர்ந்து என்ன செய்யுது ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிடுது. and is perpendicular to y is equal to ax plus 2. இந்த y equal to ax plus 2 அப்படிங்கிற லைன் என்னவா இருக்குன்னா perpendicular. ஸோ அப்போ இந்த லைன் நமக்கு என்ன இருக்கு perpendicular இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் a என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ யூ செட் given the 2 points இந்த கொடுத்த 2 பாயிண்ட்ஸ் என்ன ஆகிடும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டினில் பேரல்னு சொன்னாலும் சரி perpendicular சொன்னாலும் சரி என்ன செய்யணும் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ minus 2, 3 and 8, 5 இது x1 y1 இது x2 y2. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m is equal to y2 minus x2 minus x1 is equal to y2 5 minus ஃபார்முலா y1 3 by x2 8 minus formula x1 வந்து minus of 2. இப்போ 5 minus இங்கே எவ்வளோ 2. ஸோ அப்போ இங்கே மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் by 8 plus 2. ஸோ அப்போ என்ன 10 ஆயிருமா? ஸோ அப்போ டிவைட் பண்ணால் 1 2 சார் இங்கே 5. ஸோ அப்போ m is equal to 1/5. that is m1 is equal to 1/5 அப்படின்னு எடுக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய ஸ்லோப்பில் அதனால m1 ஓகேவா? and m1 is equal to 1/5. So then given the second line y is equal to ax plus 2. So அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் y equal to mx plus c. இது y equal to mx plus c ஃபார்ம் இருக்கு. ஸோ அதனால y equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மை நீங்கள் என்ன செய்றீங்க கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு நியராக இருக்கிறதுனா a, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு நியராக இருக்கிறதுனா m. Therefore, slope m is equal to a. So, second line m2 is equal to a. அப்போ second line உடைய slope நமக்கு எவ்வளோ a. ஓகேங்களா? then given the two lines are perpendicular. So, இந்த two lines என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல perpendicular அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, m1 into m2 equal to -1. Two lines are perpendicular அப்படின்னா அதோடைய slope மல்டிப்ளை பண்ணா -1 க்கு ஈக்குவல் டு. ஸோ இது நமக்கு ஃபார்முலா. ஸோ m1 ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1/5. m2 நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் a. ஸோ 1/5 into a is equal to -1. ஸோ இந்த 1/5 அதான் நமக்கு நேரம் into 5 ஆயிடும். ஆல்ரெடி -1 ஸோ -1 into 5 ஸோ -5. ஸோ அப்போ a is equal to -5. So therefore a equal to -5 is the required value. ஓகேங்களா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் 6th கொஸ்டின் பார்க்கலாம். The hill in the form of a right angle triangle has its foot at 19, 3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and the top. So பார்த்தீங்கன்னா ஒரு hill the hill in the form of a right angle. hill எப்படி இருக்குன்னா ஒரு right angle triangle ஃபார்ம் ஆயிருக்கு. as its foot. ஸோ அதோடைய foot பார்த்தீங்கன்னா எப்படின்னா 19, 3 and the inclination of the hill to the ground. ஸோ inclination உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டிகிரி. ஸோ அப்போ அந்த இன்க்ளினேஷன் ஸோ அந்த ஸ்லோப்பினுடைய அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரி. Find the equation of the hill joining the
ஃபுட் அண்ட் டாப். ஃபுட்டுக்கு அந்த டாப்பும் ஜாயிண்ட் ஆகும்போது அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ given theta is equal to 45 degree. ஸோ அந்த இன்க்ளினேஷன் அதோடைய சாய்வு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ இப்போ theta is equal to 45 டிகிரி. ஸோ அப்போ டீட்டாவோட ஆன்சர் நம்ம 45 டிகிரின்னு எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பிளனேஷன் ரிமைனிங் இருக்குது பார்ப்போம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி கொடுத்தாச்சு. ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அதோடைய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா 19,3 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இன்க்ளினேஷன் அப்படிங்கிற டைமில் நமக்கு 45 டிகிரி ஆங்கிள். ஸோ அப்போ அந்த ஃபுட்டுக்கும் டாப்புக்கும் பிட்வீனில் இருந்து இந்த ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு வந்து டாப் இல்லைங்களா. ஸோ இது நமக்கு ஃபுட். ஸோ அப்போ இந்த ஃபுட்டுக்கு டாப்புக்கு பிட்வீனில் இருந்து இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ தன் m is equal to tan theta. ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் m is equal to tan theta. ஸோ m is equal to tan 45 டிகிரி. theta பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொடுத்துட்டாங்க. theta ஆன்சர் அப்ளை பண்ணிங்கன்னா 45. ஸோ அப்போ tan 45 டிகிரி பார்த்தீங்கன்னா அப்போ m is equal to 1. இப்போ ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ 1. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 19,3 ஆல்ரெடி given கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட் therefore the equation y minus y1 equal to m into x minus x1. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் தான். சரிங்களா? ரைட். அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யணும், x1 y1 பாயிண்ட்டை x1 y1 கொடுத்துருக்கோம். ஸ்லோப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 1, அதாவது mங்கிறது 1. ஸோ அப்போ y minus y1 அந்த ஃபார்ம் அப்படியே எழுதிங்க. 3 is equal to m 1 x minus x1 is எவ்வளோ 19. ஓகேவா? then y minus 3 is equal to, so 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு x minus 19 நம்ம x minus 19. ஸோ அப்போ இந்த x minus 19 அங்கேயே வச்சுருக்கீங்க. ஸோ அந்த y minus இந்த நம்ம வந்தீங்கன்னா மைனஸ் y ஆகிடும். இந்த மைனஸ் நம்ம ப்ளஸ் 3 ஆகிடும் ஈக்குவல் டு 0. by x minus y, so minus 19 இந்த மைனஸ் ப்ளஸ் 3 minus 19 plus 3, so that minus 16. So x minus y minus 16 equal to 0. This is the required equation. Therefore, the equation of the fill joining the foot and top is. So the foot க்கு top க்கு between இந்த equation தான் கேட்டிருக்காங்க. So அந்த equation நமக்கு x minus y minus 16 equal to 0. சரிங்களா? Right. So next பாருங்க 7th one. Find the equation of a line through the given pair of points. Pair of points na namak enadhu 2 points கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். क्वेश्चन நம்பர் 1 2,2/3 and minus 1/2, minus 2. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் x1 y1 எடுத்துங்க, x2 y2 எடுத்துக்கங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சொல்யூஷன் the 2 points form. 2 points கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஈக்குவேஷன் என்ன, y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. ஸோ ஆல்ரெடி நம்ம x1 y1 x2 y2 எழுதிட்டோம். ஸோ அப்போ இதை கொண்டு வந்து அங்கே அப்ளை பண்ணும். சரிங்களா? y minus y1 2/3 by y2 minus 2 and minus formula y1 2/3 is equal to x minus x1. So x1 for 2 by x2 வந்து நமக்கு minus 1/2 and minus formula x1 வந்து நமக்கு 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3y minus 2 by 3 by இதை கிராஸ் பண்ணிங்கன்னா minus 6 minus 2 by 3 is equal to x minus 2. So இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 1 minus 4 by 2. சரிங்களா? 3y minus 2. ஸோ அப்போ இந்த 3 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 3y minus 2 by minus 6 minus 2, so minus 8 is equal to x minus 2 by
3y minus 2 by minus 8. So இந்த 2 மேல கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? into 2 ஆயிடும். 2 into x minus 2 by minus 5. இங்க 3y minus 2 by minus 8. So இந்த இடத்துல அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. So இந்த இடத்துல இந்த 5 இந்த மல்டிபிள் கிராஸ்ல இந்த 8 இங்க மல்டிபிள். So 5 into 3y minus 2 is equal to என்ன இருக்கு 8 into 2 so 16 into x minus 2. So இப்போ இங்க என்ன செய்யறோம் இத 5 ஆல முடியும் ரைட் சைடுல இத 16 ஆல முடியும் சரிங்களா. So 5 into so 315y minus 10 equal to right hand side la 16 into x 16x 16 into 2 so minus 32. So 16x minus 32 so என்ன பண்ணனும்னா minus 15y plus 10 equal to 0. So order wise எழுதணும் first x 16x minus 15y then minus 32 இங்க ஒரு plus 10 so நமக்கு minus 22 equal to 0. Therefore 16x minus 15y minus 22 equal to 0. So this is the required equation. So அப்ப நமக்கு 2 points கொடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் செவன்த்லேயே செகண்ட் பாருங்க. செவன்த்தில் செகண்ட் 2,3 minus 7 minus 1. ஸோ இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ x1 y1 x2 y2 ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 சரிங்களா. தான் பார்க்கலாம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆனது நமக்கு தான் பார்க்கலாம். ஸோ நம்ம x1 y1 x2 y2 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ y minus y1 ஸோ 3 by y2 minus 1 minus formula then y1 3 equal to x minus formula x1 is 2 by x2 is minus 7 minus formula then x1 is 2 y minus 3 by minus 1 minus 3 நமக்கு minus 4 equal to x minus 2 by minus 7 minus 2 so minus 9. So the minus minus you cancel பண்ணிடலாம். So then cross multiply பண்ணோம்னா so for 9 into y minus 3 equal to 4 into x minus 2 சரிங்களா. ஸோ இந்த 4 inside multiply பண்ணுறோம் இந்த 9 inside multiply பண்ணுறோம். ஸோ இப்போ 9y minus 27 is equal to 4x minus 8. So the 4x minus 8 அப்படியே இங்கே வச்சுக்கங்க. 9y minus 27 என்ன பண்ணீங்கன்னா minus 9y இந்த மைனஸ் இருந்தால் plus 27 equal to 0. Then 4x minus 9y ஆல்ரெடி சொல்லிட்டோம். x y then constant minus 8 plus 27 so plus 19 equal to 0. Therefore 4x minus 9y plus 19 equal to 0 is the required equation of 2 points. So நம்ம 2 points உள்ள equation தான் சரிங்களா. So then பாருங்க 8th sum. A cat is located at the point minus 6, minus 4 in the xy plane. A bottle of milk is kept at 5, 11. The cat wishes to consume the milk traveling through shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk. So, Padina, a cat is located at the point of minus 6, minus 4 in the xy plane. So, in the xy plane, minus 6, minus 4 என்ன இருக்குங்க நமக்கு என்ன இருக்குன்னா category is located on the given. A bottle of located x minus 6, minus 4
a bottle of milk is kept at the point of 5,11. So when the 5,11 point ஒரு பாட்டில் மில்க் இருக்கு, பாட்டில் மில்க் இருக்கு. So for the cat wishes to consume the milk traveling through the shortest possible distance. ஸோ இப்போ அந்த பாட்டிலுக்குரிய மில்க் என்ன பண்ணுன்னா அந்த கேட் சாப்பிட விரும்புது. அது எப்படின்னா ட்ராவலிங் டு ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ், குறைவான அந்த டிஸ்டன்ஸில் அந்த பாட்டிலில் கூடிய மில்க் என்ன பண்ணணும், போய் சாப்பிடணும் அப்படின்னு அது விரும்புது. ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் என்ன? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பாத் இஸ் டு பி நீட் டேக் இட் கன்வீனியன்ஸ். And the equation of the path, it needs to take its milk. ஸோ இப்போ இங்கிருந்து அது போகக்கூடிய இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சொல்கிறேன். கேட் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மில்க் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ட்ராவலிங்கான அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின். சரிங்களா? ஸோ given the points -6, -4 and 5,11. ஸோ அப்போ இது x1 y1 இருக்குது, x2 y2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, -6, -4 5,11 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்கனால அந்த 2 பாயிண்ட்ஸ்னா ஈக்குவேஷன். ஸோ அதோடைய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்ஸ் வாங்குங்க. y - y1 y2 - y1 = x - x1 x2 - x1. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம x1 y1 x2 y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முக்கான ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் நமக்கு, அதாவது அந்த பாத் அதனுடைய பாதையினுடைய அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பாயிண்ட்ஸ் என்னன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். y - y1 ஸோ -4 by y2 11 - -4 y1 equal to x minus of x1 பார்த்தீங்கன்னா -6 by x2 5 -6. ஸோ மைனஸ்க்கு அப்புறம் கண்டினியூவாக ஒரு மைனஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுக்குது, இல்லை டேரெக்டாக ப்ளஸ் கூட கொடுக்குறோம். சரிங்களா? then y minus into minus என்ன plus ஆயிடும். so இங்க minus into minus plus, so 11 plus 4 so that 15 is equal to இங்க minus into minus நமக்கு plus ஆயிடும். so by x plus 6 இங்க minus into minus plus ஆயிடும். so 5 plus 6 so 11. so y plus 4 by 15 is equal to x plus 6 by 11. then cross multiply பண்ணோம்னா 11 into y plus 4 equal to 15 into x plus 6. so இந்த 11 inside multiply பண்றோம். 11y plus 44 11 into y 11y 11 into 4 44 15 inside multiply பண்ணோம்னா 15 into x 15x 15 into 6 plus 90. ஸோ 15x plus 90 இப்படி வச்சுக்கோங்க. இந்த லெஃப்டில் இருக்க ரைட்டில் வந்தீங்கன்னா சைன் மாறிடும். ஸோ ப்ளஸ் 11y மைனஸ் 11y ப்ளஸ் 44 மைனஸ் 44 ஈக்குவல் டு 0. ஸோ 15x ஆர்டர் வைஸ் எழுதலாம். ஃபஸ்ட் எக்ஸ் தென் y மைனஸ் 11y, இங்கே ஒரு 90 இங்கே ஒரு மைனஸ் 44. 90 மைனஸ் 44 இப்போ ப்ளஸ் 46 equal to 0. So 15x minus 11y plus 46 equal to 0. Therefore the equation of the path is 15x minus 11y plus 46 equal to 0. So அப்போ அந்த கேட் இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து அந்த மில்க் எடுக்க போகக்கூடிய அந்த பாத், அந்த பாதையினுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இந்த 15x minus 11y plus 46 equal to 0. சரிங்களா? Right. So for the required equation. So the ninth one பாருங்க. Find the equation of the median
when the altitude of a triangle ABC through A, where the vertices A 6, 2, B minus 5, minus 1, C 1, 9. So find the equation of median and altitude of a triangle ABC through A. So இப்போ A வழியா பாசஸ் ஆகக்கூடிய இந்த மீடியனும் ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபிசி, ஸோ A 6, 2, B minus 5, minus 1, C 1, 9. ஸோ இந்த ஏலேருந்து த்ரூ A வழியா பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க, டி வச்சுங்க. ஏடி அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது நமக்கு மீடியன். ஸோ இந்த இடத்துல இந்த பிசியினுடைய மிட் பாயிண்ட் தான் நமக்கு என்ன தெரியும், டி. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஏடிங்கிற மீடியனை ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கு இந்த இடத்துல டியை பிளாட் பண்ணிக்கோங்க. இந்த பிசியினுடைய மிட் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா டிஆர் இருக்குது. எப்போனா மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இதோடைய சொல்யூஷனை பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஃபஸ்ட்டு நம்ம மீடியனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ஸோ இப்போ D is equal to midpoint of BC. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம். ஸோ இந்த டயக்ராமில் BCனுடைய மிட்பாயிண்ட் D. ஸோ இப்போ Bங்கிற பாயிண்ட் -5, -1, C வந்து 1, 9, x1 by 1, x2 by 2. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா D is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா, ஸோ அந்த பிசிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணுங்க. x1 -5 plus x2 1 by 2, y1 -1 plus y2 9 by 2, -5 plus 1, so -4 by 2, இது என்னது -1 plus 9, so 8 by 2. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா -2, இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4. ஸோ -2, 4, -2, 4 is the D. ஸோ இஸ் த மீடியன். அப்போ நம்ம என்ன செய்யணும், மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சரிங்களா, then the equation of a median of AD. ஸோ இப்போ இந்த ADங்கிற அந்த மீடியன், ஏடிங்கிற அந்த மீடியனுடைய ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஏ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 6, 2. டிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் -2, 4. இதை நீங்கள் x1 y1 வச்சுங்க, இதை x2 y2 வச்சுங்க. இதில் அப்படி கேட்குறாங்க ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டால் நமக்கு இந்த ஃபார்முலா. சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ y minus y1 எவ்வளோ 2 by y2 எவ்வளோ 4 minus y1 minus ஃபார்முலா then 2 is equal to x minus x1 எவ்வளோ 6 minus formula இருக்குது by x2 எவ்வளோ -2, then minus formula, then x1 6, y minus 2 by 2, x minus 6 by -2 minus 6, so -8. So the direct line of 1 2 sir here 4 2 sir. So y minus 2 by 1, x minus 6 by -4. So இதை கிராஸ் பண்ணி சொன்னீங்கன்னா -4 into y minus 2 is equal to 1 into x minus 6. 1 into x minus 6 னா அதே x minus 6 ஆகும். சரிங்களா, then இந்த -4 ஐ இன்சைட் மல்டிப்ளை பண்றோம். So -4 minus into minus plus 4 into 2 8 is equal to x minus 6. Then x minus 6 அப்படியே வச்சுக்கோங்க. -4y ரைட்ல போனோம்னா +4y plus 8 இருந்ததுன்னா -8 equal to 0. First order wise எழுதுறப்ப x, then 4y plus 4y
minus 6 minus 8, so that minus 14 equal to 0. X plus 4y minus 14 equal to 0 is the equation of median AD. So, இப்போ இந்த ADங்கிற இந்த மீடியனோட ஈக்குவேஷன் நமக்கு இதுதான். சரிங்களா? ஸோ இந்த மீடியனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? ஆல்டிடியூடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு 9th செம்மில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். 9th ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியன் கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் கேட்டிருப்பாங்க. ஸோ மீடியன் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஆல்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் வரைக்கிறோம். ஸோ த்ரூ த வெர்டெக்ஸ் ஏ. ஸோ இப்போ ஏலேருந்து ட்ரா பண்ணால் நமக்கு இந்த டி வரும். ஸோ பிசி. ஸோ இது இப்போ நமக்கு இந்த ஏடி வந்து இப்போ ஆல்டிடியூட். ஸோ அப்போ ஆல்டிடியூட் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். பிசி இதுதான் ஆல்டிடியூட். ஸோ அதனால் எதை பேஸ் பண்ணியிருக்கேன்? பிசியை பேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஏடி. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். மீடியனில் தான் நீங்கள் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஆல்டிடியூட்னா இதனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ பிசி. ஸோ இப்போ பிங்கிறது x1 y1, சிங்கிறது x2 y2. ஸோ இது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுக்கான ஸ்லோப் பார்த்தீங்கன்னா y2 minus y1 by x2 minus x1. ஸோ y2 9 minus half y1 is minus 1 by x2 எவ்வளோ? ஸோ by x2ங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1 minus half x1ங்கிறது எவ்வளோ? minus 5. ஸோ மைனஸ் கண்டினியூ ஆகுதுன்னா ப்ராக்கெட் பண்ணுறோம், இல்லை டேரெக்டாக ப்ளஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 9 மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ 9 + 1 by 1 + 5. ஸோ இப்போ 10 by 6. 9 + 1 10, 1 + 5 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ by 3. 5 2 சார் 10, 3 2 சார் 6. ஸோ 5 by 3 is the slope of BC. ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் AD அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் தி பிசி. இந்த ஏடியினுடைய ஸ்லோப் வேணும் அப்படின்னா இந்த பிசியினுடைய ஸ்லோப்புக்கு பர்பண்டிகுலர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆல்டிடியூட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏடியினுடைய ஸ்லோப்புக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு ஈக்குவல். ஸோ இப்போ ஸ்லோப்னால் என்ன எடுத்துக்கணும்? ஸோ பர்பண்டிகுலர் ஸ்லோப்புக்கு -1 by m ஃபார்முலா. -1 by இந்த m தான் இந்த ஸ்லோப்பு 5 by 3. சரிங்களா? ஸோ அப்போ இதை அப்சைடில் கொண்டு போனீங்கன்னா உனக்கு என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 5 by 3னா 3 by 5, மைனஸ் இருக்குன்னா -3 by 5 இஸ் த பர்பண்டிகுலர் ஸ்லோப். ஸோ இப்போ என்னாச்சு? ஏடிங்கிற ஸ்லோப்போ -3 by 5 மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ஏடி. ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸ் x 6, 2. ஸோ இதை x1 y1 எடுத்துக்கங்க. அடுத்து m வந்து நமக்கு இதுதான் நமக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் தான் உங்களுக்கு m -3 by 5. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட் கொடுத்தனால அதுக்கான ரெக்வயர்டு ஈக்குவேஷன் y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 எவ்வளோ நமக்கு 2 is equal to m எவ்வளோ -3 by 5, x1 எவ்வளோ 6. ஸோ இப்போ இந்த 5 என்ன வந்துருங்க? ஸோ இப்போ 5 into y minus 2 is equal to -3 into x minus 6. இங்கே 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்சைடு, இங்கே -3 ஆல் மல்டிப்ளை பண்ணி. ஸோ 5 into y 5y, 5 into 2 ஸோ -10, -3 into x -3x, -3 into -6 ஸோ -plus 18. ஸோ தென் 5y -10 அப்படி வச்சுங்க. -3x + 18 இப்படி வந்தீங்கன்னா லெஃப்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் மாறிடும். +3x -18 ஈக்குவல் டு 0. தென் ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துங்க. ஈக்குவேஷனால ஆர்டர் வைஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு x 3x
then y 5y minus 10, then minus 18. So minus 10 minus 18 minus 28 equal to 0. So 3x plus 5y minus 28 equal to 0 is the equation of altitude from the vertex of A. So the vertex A இருந்து draw பண்ணக்கூடிய அந்த altitude equation நமக்கு இதுதான். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்டிடியூட்ல இருந்து சரி மீடியனையும் ஆல்டிடியூடையும் நம்ம ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line which slope minus 5/4 and passing through the point minus 1, 2. அப்போ ஸ்லோப்புங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா minus 5/4, பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு minus 1, 2. இது ரெண்டு யூஸ் நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன். இத ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணணும். சோ given ஸ்லோப்னா நம்ம என்ன சொல்லுவோம், m ன்னு சொல்லுவோம். சோ -5/4 பாயிண்ட் நம்பர் x1 y1. சோ -1, 2 x1 y1 எடுத்துக்கங்க. அப்ப ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் y - y1 m × x - x1. y minus y1 about 2. So equal to minus of 5/4 m minus 5/4 into x minus x1. So in x1 already minus 1 இருக்கு. So இங்க minus இருக்கனால என்ன ஆச்சு, டைரக்டா minus இந்த minus plus ஆயிடுச்சு. So y minus 2 equal to minus 5 into x plus 1. So இப்போ என்ன செய்யணும், இந்த 4 என்ன பண்ணுங்க மாத்திங்களா, இந்த 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டு என்னன்னா 4 லெஃப்ட்ல வந்துட்டு -5 ரைட்ல வச்சிட்டோம்னா ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. So 4 என்னன்னா நமக்கு 4 into y minus 2 is equal to minus 5 into x plus 1. So இப்போ இந்த 4 inside மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4 into y 4y, 4 into 2 8. So minus நால minus 8. So இந்த minus 5 inside மல்டிப்ளை பண்ணனால minus 5 into x minus 5x minus 5 into 1 so minus 5. So 4y minus 8 அப்படியே வச்சுக்கீங்க. minus 5x minus 5 இப்படி வந்தீங்கன்னா லெஃப்ட்ல plus 5x plus 5 equal to 0. So first always அப்படினா x first so 5x then y 4y நம்பர்ல பாத்தீங்கன்னா minus 8 plus 5 நமக்கு ரிமைனிங் என்ன வரும், so minus 3 equal to 0. So for 5x plus 4y minus 3 equal to 0 is the required equation. So இதான் நமக்கு ஸ்லோப்பும் அந்த பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 11th கொஸ்டின் பார்க்கலாம். 11 பார்த்தீங்கன்னா யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங். த பர்சன்ட் ஒய் இன் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் x செகண்ட் இஸ் given by y equal to minus 0.1x plus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங். ஒரு சாங்கை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா பர்சன்ட் ஒய் இன் டெசிமல் ஃபார்ம். ஒய்ங்கிறது டெசிமல் ஃபார்ம்ல அந்த பர்சன்ட் இருக்கு. மெகாபைட்ஸ் ரிமைன் டு கெட் டவுன்லோடிங் இன் x செகண்ட்ஸ். x செகண்ட்ஸில் ரிமைனிங் எதுனா அது டவுன்லோட் ஆகிருக்கு இஸ் கிவன் பை. ஸோ அந்த டைமில் அந்த ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க. y is equal to minus 0.1x plus 1 அப்படின்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், பாயிண்ட் 1 கிராஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்த இந்த ஈக்குவேஷனே ஒய்ல தான் இருக்கு. ஸோ அப்போ ஒய்ங்கிறதே நமக்கு ஒரு கிராஃப் தான் இல்லைங்களா, ஒய்ங்கிறதே நமக்கு ஒரு கிராஃப் தான். ஸோ அப்போ இந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷன் கொடுத்தனால y equal to minus 0.1x plus 1. ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு y கிடைக்கும். ஸோ அப்போ x equal to 0 கொடுத்தோம்னா y is equal to 1 கிடைக்கும்.
equal to 1 கொடுத்தீங்கன்னா y equal to 0.9. ஸோ எப்படின்னா x 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன minus 0.1 and subtracted for 1. So 1 and 1.0. So remaining 0.9. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ x equal to நமக்கு என்ன கிடைக்கும் 1 கொடுத்தீங்கன்னா y ங்கிறது 0.9. அது சிமிலராக போட்டு x equal to 2 கொடுத்தீங்கன்னா y is equal to 0.9 கிடைக்கும். x equal to 3 கொடுத்தீங்கன்னா y equal to 0.7 கிடைக்கும். x equal to 4 கொடுத்தீங்கன்னா y equal to 0.6 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதே கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா x equal to 10 அப்படிங்கிறப்போ y 0 ஆகும். அப்போ 0 கொடுத்தீங்கன்னா 1 ஆகும், அதே மாதிரி 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆகும். ஸோ பர்டிகுலராக அந்த கான்செப்ட் இதுதான். ஸோ அப்போ 0 1 1 கொடுத்தீங்கன்னா 0.9, 2 கொடுத்தீங்கன்னா 0.8, 3 கொடுத்தீங்கன்னா 0.7, 4 கொடுத்தீங்கன்னா 0.6, 10 கொடுத்தீங்கன்னா 0. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது, இது டைமு. ஒய் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இது எம்டி பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ 0 to 0.1 2 3 4 5 6 7 up to 1 வரை கொடுத்துருக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தீங்கன்னா 1 இருக்குது, அதே மாதிரி 10 கொடுத்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு இனஃப். ஸோ அப்போ 0 கொடுத்தீங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ 0 1 நீங்கள் பிளாட் பண்ணணும். 1 கொடுத்தீங்கன்னா 0.9, 2 கொடுத்தீங்கன்னா 0.8, 3 கொடுத்தீங்கன்னா 0.7, 4 கொடுத்தீங்கன்னா 0.6. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக 10 கொடுத்தீங்கன்னா 0, இப்போ 10,0. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக என்ன ஆகிடுச்சு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் நீங்கள் கேட்ட அந்த ரஃபாய்டு கிராஃப். சரிங்களா? ஸோ அப்போ அந்த கிராஃப் அப்படிங்கிறது நம்ம y equal to -0.1x plus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன். ஸோ y equal to -0.1x plus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குன்னா இதான் நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண செகண்ட் பண்ணும் ஃபைண்ட் த டோட்டல் எம்டி ஆஃப் திஸ் சம். ஸோ y equal to -0.1x plus 1 இருக்கு. ஸோ இப்போ என்ன x equal to 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு ஸோ y என்ன ஆயிடுச்சு? 0 கொடுத்தீங்கன்னா 1 ஆயிடும். what total empty of this sum 1 empty. ஸோ 1 empty தான் அந்த sum இருக்குன்னு. சரி x equal to 1 கொடுத்தீங்க, 2 கொடுத்தீங்க, 3 கொடுத்தீங்க என்ன ஆகுது? அதெல்லாம் வந்து நமக்கு 1 உள்ளதாக இருக்கு. ஸோ எப்போ அது வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகுதுன்னா எப்போ நமக்கு x 0 கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும், மீதெல்லாம் 0.1 2 3. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x equal to 0. அப்போ y is equal to 1ங்கிறது நமக்கு இந்த டோட்டல் எம்டி ஆஃப் தி சாங் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட்.